Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 அதிமுக ஆட்சி அமைய நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாதவரம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 கழக ஆட்சி அமைய கழக நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அருகே சட்டமன்ற தேர்தலுக்கு 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள் அமைப்பது குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் தலைமையிலும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 கழக ஆட்சி அமைய நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரத்தில் அதிமுக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரமசிவம், கழக அமைப்பு செயலாளர்கள் வாலஜாபாத் கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அதிமுக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பள்ளிக்கரணையில் தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 கழக ஆட்சி அமைய அயராது பாடுபடுவது குறித்தும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நல்லாட்சி அமைவது நிச்சயம் என கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் பூத் கமிட்டி அமைப்பது, இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்.